அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள் இந்த குழுமம் சார்பாக நம்ம கேள்விகள் கேட்டிருந்தோம். அதனுடைய பதில்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 201 இருந்து 250 வரை உள்ள ஹதீஸ்கள்லேருந்து கேள்விகள் எடுத்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லோரும் அதை தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, முஸ்தலிஃபாவில் எத்தனை பாங்கு எத்தனை இக்காமத்துடன் என்ன தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள்? இதற்குரிய பதில் 203வது ஹதீஸில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கு வந்தபோது ஒரு பாங்கு மற்றும் 2 இக்காமத்துக்களுடன் மக்ரிப் மற்றும் இஷாவை தொலை வைத்தார்கள் என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. இரண்டாவது கேள்வி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கின் சிறப்பை குறித்து அறிவித்த செய்தி எது? இது 209வது ஹதீஸில் இருக்குது. 2 ஹய்யா அலாவை தவிர பாங்கின் மற்ற சொற்கள் ஒவ்வொன்றையும் முஅத்தின் கூறுவதை போன்றே கூறுவதற்குள்ள சிறப்பை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய நபிவழி செய்தி ஒன்று முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கின் மூலம் தொழுகைக்கு உங்களை அழைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவித்த சஹாபியின் பெயர் என்ன? தொழுகையின் இதனுடைய பதில் 211வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் பாங்கின் மூலம் தொழுகைக்கு உங்களை அழைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரி, முஸ்லீம், அஹ்மது இந்த மாதிரி பல ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்குது. நான்காவது கேள்வி, எப்பொழுது கேட்கும் துஆ நிராகரிக்கப்படுவதில்லை? 218வது ஹதீஸில் இருக்குது. பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் துஆ கேட்டால் அது நிராகரிக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு நசாயியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இப்னு குசைமாவிலையும் சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். 5வது கேள்வி, தொழுகையில் கழுத்தை மறைக்கும் முக்காட்டு துணி யாருக்கு அவசியம்? இதனுடைய பதில் 221வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. பருவமடைந்த பெண்களின் தொழுகை கழுத்தை மறைக்கும் முக்காட்டு துணியின்றி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு திர்மிதி, அபுதாவுத், இப்னு மாஜா மற்றும் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு குசைமாவில் சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, கிபுலா எதற்கும் இடையில் உள்ளது? அதனுடைய பதில் 226வது ஹதீஸில் இருக்குது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் கிப்லா உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது தரத்தில் உள்ள பலமான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு புகாரிலே வந்திருக்குது. 7வது கேள்வி, எதன் மீது அமரக்கூடாது? இதனுடைய பதில் 231வது ஹதீஸில் இருக்குது. அடக்கத்தலங்களின் அருகே தொழாதீர்கள், அதன் மீது உட்காரவும் செய்யாதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருப்பதாக அபு மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 8வது கேள்வி, தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் அழுகையினால் சட்டி கொதிக்கும் போது ஏற்படுவது போன்ற சத்தம் ஏற்படுவதை பார்த்துள்ளேன் என கூறிய சஹாபியின் பெயர் என்ன? இதற்குள்ள பதில் 237வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் அழுகையினால் சட்டி கொதிக்கும் போது ஏற்படுவது போன்ற சத்தம் ஏற்படுவதை நான் பார்த்துள்ளேன் என அப்துல்லாஹ் பின் சிக்கிர் தன் தந்தை வழியாக அறிவிக்கிறாங்க. அஹ்மது, அபுதாவுத், நசாயி மற்றும் திர்மிதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு ஹிப்பானில் சஹீஹுங்கிற தரத்துலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 9வது கேள்வி, 2 கருப்பர்கள் யார்? அவர்களை எப்போது கொல்லலாம்? இதனுடைய பதில் 241வது ஹதீஸில் இருக்குது.
தொழுகையில் பாம்பு மற்றும் தேள் ஆகிய இரு கற்பர்களை கண்டால் அவற்றை கொன்று விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது அபுதாவுத், திர்மிதி, நசாயி மற்றும் இப்னு மாஜாவிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்னு குசைமால சஹீஹுங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 10வது கேள்வி, சுத்ரா இல்லை என்றால் கோடு கிழித்து கொள்ளலாமா? இது 249வது ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தொழும்போது உங்கள் முகத்திற்கு முன்பாக எதையேனும் ஒரு பொருளை சுத்ரா, அதாவது தடுப்பாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி ஏதும் கிடைக்கவில்லை எனில் ஒரு குச்சியை நட்டு கொள்ளுங்கள். அப்படி எதுவும் கிடைக்கவில்லை எனில் ஒரு கோட்டை கிழித்து கொள்ளுங்கள். பின்னர் தமக்கு முன்னால் நடந்து செல்பவரால் தமக்கு தீங்கு ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸு அஹ்மத் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது இப்னு ஹிப்பானில் சஹீஹுடைய தரத்துலையும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களையும் அது 50 ஹதீஸ்களாக சேர்ந்த பிறகு அதனுடைய கேள்வியையும் அதற்கு அடுத்த வாரம் அதனுடைய பதில்களையும் இதன் மூலம் அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.